வெளிச்சத்தோடு இணைய போகிறோம். எங்களோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் போதில வெளிச்சத்தை காண்போம். இணைப்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, praise the Lord, நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். நாங்கள் இன்றைக்கு அந்த ஒன்றான மெய்த்தவனையும் இந்த உலகத்தின் அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அந்த நித்திய வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறேன். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நீர் எங்களுக்குள்ள தந்து உலகத்தில் உள்ளவனை விட எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறீர். ஆவியானவரை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு முட்டைப்படும்படியாக நீர் ஒருவரே இந்த உலகத்தை படைத்த தேவன், உண்டாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன் என்பதையும் ஆதாம் ஏவாள் அந்த இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை பிள்ளைகளாக்கி அந்த சகல அதிகாரங்களை எங்களுக்கு மீண்டு தந்த இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரோடு முன்னைப்பட்டு இந்த உலகத்தின் அதிபதியையும் அந்த ஒன்றான மெய்த்தவனையும் சரியாக அறிந்து கொள்ள, கருத்தாய் கற்றுக்கொள்ள ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் பேசுவீராக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அந்த வீணான தேவர்களின் வணக்கங்களை விட்டு அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்தின் சொந்தக்காரர் ஒன்றான மெய்த்தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், உண்டாக்கின தேவன். வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் தான். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட நாமம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துவாக மீண்டுமாக நியாயம் தீர்க்க வரப்போகிறார். முதல் தரம் வரும் பொழுது பாவ பலியாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படுவதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மீண்டுமாக கிறிஸ்துவாக வரும் பொழுது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவராக, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த சட்ட புத்தகம் வேதாகமம் என்பதை இந்த 5 கண்டத்தில் உள்ள தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த புத்தகமும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறதுக்கு உபயோகிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு பகவத்கீதையோ அல்லது வேறு எந்த புத்தகங்களோ, குரானோ, எந்த ஒரு மத புத்தகமும் ஜட்ஜ்மெண்ட்ல பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த உலகத்தில கோர்ட்டில இன்றைக்கு பலவிதமான புத்தகங்களில் அவர்கள் தங்களுடைய சத்திய பிரமாணத்தை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் தேவனால இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற புத்தகம் இந்த பைபிளாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த். இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படிக்க வேண்டிய கேட்லாக், மனிதனுடைய கேட்லாக் பைபிள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக எல்லா வில்லேஜ், எல்லா கிராமங்களிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தேவனை வெளிப்படுத்துவதற்காக. அதோடு
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை அறிந்து கொள்ளவும், ஜட்ஜ்மென்ட்காக கொடுக்கப்பட்ட நாமம் கிறிஸ்து தான். சிங்காசனத்தில எல்லாரையும் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க போறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிற சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். எல்லாரும் வேதாகமத்தின் படி தான் ஜட்ஜ்மென்ட் நடக்க போறது. அதனால் தேவனுக்கு பிரியமாக உண்டான தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, பைபிளின் படி நடக்கும் பொழுது, தேவன் எங்களை அந்த பரலோக ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை விட்டு விட்டால், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பிசாசின் பக்கத்தில் நிற்பீர்களாக இருந்தால் அது ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கிறது. நித்தியமாக அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த முகமட்டை நீங்கள் யூடியூப்ல அடித்து பார்த்தீர்களாக இருந்தால், யூடியூப்ல முகமட்டின் செயல்கள் நடித்தீர்களாக இருந்தால் கதறிக் கொண்டிருக்கிறான், நான் தவறு செய்து விட்டேன், ஆனால் மன்னிப்பு தரும்படியாக கதறுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இறந்த பின்பு, இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு அந்த மன்னிப்பை பெற முடியாது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவன் இந்த உலகத்துல உருவாக்குற தேவன், சிருஷ்டித்த தேவன், உண்டாக்குற தேவன். நாங்கள் ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், பிசாசு கொப்பி பண்ணுவான், ட்விஸ்ட் பண்ணுவான். ஒரிஜினல் எங்களுடைய தேவன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரே மெய்யான தெய்வம். போய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனிதாரர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அப்படியான ஒரு உண்மை உள்ள தேவன். பாருங்கள், சொன்னபடி நான் அறிவித்தேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னபடி உயிர்த்தெழுந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியாக நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தையில வெளிச்சம் உண்டாகுது. பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படியாக உண்டாக்குற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். பாருங்கள், இன்றைக்கு சிலைகள், தேவர்கள், வணக்கங்கள், மத வழிபாடுகள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள். அதன் பின்புறத்தில் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மத ஆவிகள், தேவர்களின் ஆவிகள், பாகங்களின் ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும் படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சுடர்களை உருவாக்கினது வந்தார் எங்களுடைய தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, தேவன் பகலை ஆள பெரிய சுடர் சூரியனை உருவாக்கி இருக்கிறார். இரவை ஆள சிறிய சுடர் சந்திரனை உருவாக்கி இருக்கிறார். 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களை உண்டாகின தேவன் தான் எங்களுடைய தேவன். கிரியேட்டர், சூரியனை படைத்த தேவனை தான் நாங்கள் கூப்பிடுகிறோம். சந்திரனை உண்டாக்கின தேவனை தான் நாங்கள் கும்பிடுகிறோம். நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன் தான் உயிருள்ள தேவன். அந்த தேவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். அவர் ஆவியாக இருக்கிறார். பரலோகத்தில 3ஆம் வானத்தில அவருக்கு சரீரம் கிடையாது. அப்ப சாதாரண மனித கண்களால பார்க்க முடியாது. ஒருவரால் சாவாமல் உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனிதர் ஒருவராலும் காணக்கூடாதவரும், ஒருவரை கண்டிராவதருமாய் அவருக்கு தான் நாங்கள் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்க, மனித கைகளினால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாகால் வணக்கங்கள், அவைகளுக்கு நீங்கள் மகிமையை செலுத்தக்கூடாது. தேவன் இப்படியாக விக்கிரகங்களுக்கு செலுத்தும் பொழுது அவர் எரிச்சல் உள்ளவராக, கோபாக்கிலே உள்ளவராக, அவர் ஒரு நாள் மாறுகிறவராக இருக்கிறார். அப்பொழுது மன்னிப்பை அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியாது. உருவாக்கின தேவனைத்தான், உண்டாக்கின தேவனைத்தான்
நாங்கள் வணங்குகிறோம் வணங்குகிறோம். பாருங்கள், இப்படியாக சூரியன், சந்திரன், வெளிச்சங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை மிருகங்கள், பறவைகள், வெஜிடபிள்ஸ் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழ கடவுள்கள் என்றார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 மனிதனுக்கு தேவையான மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும், உணவுகள், வெளிச்சங்கள், இப்படியாக எல்லாவற்றையும் உருவாக்கி இவற்றை டொமினியன் ஆள வேண்டும். பாருங்கள், இன்னைக்கு மனிதர் ஆளுவது, மனிதர்களை ஆளுவது. பாருங்கள், இப்படியான துப்பாக்கி முனையில கொலைகள், இவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பல நாடுகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கட்டளை, தேவன் படைத்தவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து ருசித்து சாப்பிட்டு நாங்கள் அவர் தேவன் ஒன்றான மெய்த்தவருக்கு நன்றி சொல்லி வாழ்கிற வாழ்வுதான். அவர் படைத்த அத்தனைக்கு நாங்கள் தான் அதிகாரம். மனிதன் தான் அதிகாரியாக இருக்கிறார், டொமினியனாக. அவர் தேவையான உணவாக மனிதனுக்காகத்தான் தேவன் படைத்தார் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொல்லாதே, திருடாதே, அவருடைய கட்டளைகள் நாங்கள் மற்ற 2 கற்பனைகள் அடங்குகிறது. புதிய ஏற்பாட்டில பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாய பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. பாவம் செய்யும் பொழுது பலி செலுத்தப்பட வேண்டும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாக இயேசு வந்து கிருபையை சத்தியத்தை தந்து அன்புதான் ஜீவ பிரமாணம். பழைய பாட்டு மோசையின் நியாய பிரமாணத்தை நிறைவேறுதலாக அன்பில் முடித்திருக்கிறார். அன்பு செய்யும் பொழுது நாங்கள் தேவனை முதலாவதாக அன்பு செய்ய வேண்டும். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அந்த ஒன்றான மெய்த்தவனை அன்பு செய்ய வேண்டும். பிறரை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். தேவனை நேசிக்கத்தான் நாங்கள் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அவ்வளவு தூரம் அந்த ஒன்றான மெய்த்தவனை நேசிக்கிறீர்கள், அவ்வளவு தூரம் நீங்கள் பிறரையும் நேசிக்க தேவன் இந்த பலத்தை தந்து, ஆவியின் அபிஷேகத்தை தந்து, வரங்களை தந்து அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அத்தோடு பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 2 அதிகாரம் 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்கள், துணையை உண்டாக்கி ஆதாமுக்கு கொடுத்த தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், இப்படியாக ஆபிரகாம் ஒரு மத வழிபாடுள்ள ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்தான். அவருடைய சந்ததி விக்கிர ஆராதனை, விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிற அப்படியான ஒரு மத வழிபாடு அந்த காலத்திலே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படியான வழிபாடுகள் இருந்தது. அதில் இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள், ஆபிரகாமை அந்த மத வழிபாடுள்ள ஒரு இடத்துல இருந்த தேராகவருடைய குடும்பத்தில இருந்து பிரித்தெடுத்து ஆதியாகமம் 17 அதிகாரம் 6 பார்க்கும் பொழுது உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்படியாக ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கவில்லை. இனி என்ன நடக்கிறது என்பதை தேவன் உண்டான மெய்த்தவன் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை பாருங்கள் அழைத்து அவனை நான் சொல்லும் தேசத்துக்கு உன்னை கானான் தேசத்தில கொண்டு போய் சேர்ப்பேன். அத்தோடு உன்னிடத்தில 12 கோத்திரங்களையும் 12
பிறப்புகளை உருவாக்குவேன் என்று சொல்லி ராஜாக்கள் பாருங்கள், இப்படியாக தாவீது ராஜா, இப்படியான ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்படியாக ஜாதிகளை உண்டாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய சிந்தையை அறிகிறவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் அவருக்கு உண்மையாக உத்தமமாக வாழும் பொழுது அவர் எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாளை பாருங்கள், தேவன் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலேயும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். பாருங்கள், எப்பொழுதும் தேவன் கட்டளைகளை கொடுப்பார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத பொழுது எங்களுக்கு நஷ்டங்கள் வரும், துக்கங்கள் வரும், கவலைகள் வரும். பாருங்கள், இப்படியாக ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியவில்லை, சாகாத படிக்க என்று கட்டளையிட்டார். பாருங்கள், அவர்கள் அதை மீறினதன் நிமித்தம் அவர்களுக்கு மரணம் வந்தது. பாருங்கள், ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு ஒளியான ஒரு சரீரத்தோடு, தேவனோடு உறவாடுகிற சரீரத்தோடு தான் படைத்தார், மரணம் இல்லாத சரீரத்தோடு. அவர்கள் பாவம் செய்ததன் நிமித்தமாக அவர்களுடைய சரீரம் இன்றைக்கு எங்களுடைய சரீரத்தை போல இந்த மாம்ச சரீரமாக அவர்கள் மீறினதன் நிமித்தம் பாருங்கள் சரீரமா மாறியது. பாருங்கள், பிசாசு அவர்களை வஞ்சித்து விட்டார். பிசாசு அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல சர்ப்பமானது, பிசாசானது பொழுது மனிதனுக்கு தேவனுக்கு விரோதமாக பொய்யை சொல்லுகிறவனாக இருக்கிறார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இப்படியாக பொய்யை அவர்களுக்கு சொன்னார். பாருங்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு, பொய்யை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தில் விழுந்து மரணம் வந்ததை முதல் பெற்றோர் செய்த தவறினால மரணம் இந்த உலகத்துக்கு வந்தது. அத்தோடு பிசாசு விட்டு விடவில்லை. அந்த ஆதாம் அவருடைய பிள்ளைகளை பாருங்கள், காயின் ஆபேலை கொலை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, மனிதர்களுடைய மனதில பொய்யை விதைப்பது, பொய்யை மெய்யாக பிசாசு சொல்லி அதை நம்பப்பட்டுவான். பாருங்கள், நன்மையை தீமை என்றுதான் பிசாசு சொல்லுவான். இயேசு நன்மையை நன்மை என்று சொல்லுவான். அப்படி உள்ளதபடி அறிவிக்கிறவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவர், பொய் சொல்லுகிறவர் அல்ல. பிசாசே தீமையை மனிதர்களை வஞ்சித்து கண்களை குருடாக்கி தீமையை நன்மையாக அவர் மாற்றுகிறவர் தான் பிசாசு. வஞ்சிக்கப்பட்ட மனங்களை அவன் திருடி விடுவான், ஆத்மாவை திருடி விடுவான். இந்த ஆத்மாவின் சொந்த காரணங்களுடைய தேவன் சொல்லுகிறார் வேதாகமத்துல எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே, எல்லா ஆத்மாக்களும் என்னுடைய தேவன் தான் இந்த ஆத்மாக்களை எங்களுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆவி தேவன் அந்த தீபமாக இருக்கிறது, ஆத்மா தேவனுடைய ஒன்றால் மெய்த்தவனுடையது. சரீரம் பாவத்துக்கு பின்பாக சரீரம் உருவானது. இந்த சரீரத்துலதான் பாவ பிரமாணம் குடிகொண்டிருக்கிறது. கண்களில் இச்சை இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது, மாம்சத்தில் இச்சை இருக்கிறது. இதனாலதான் மனிதன் இச்சைப்பட்டு பாவத்தில விழுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 42ஆவது வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில இந்த ஒன்றான மெய்த்தேவனை இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாருக்கும் பாருங்கள், தேவன்களுக்கு அப்பாவாக இருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய உரிமை, அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்க, உலகத்துல பாவத்துல வாழ்கிறவர்களுக்கு பிதா தான், அவனுக்கு ஒரு பிதா இருக்கிறது, பாவம் செய்கிற பிதா, பொய்யின் பிதா என்று சொல்லப்படுகிறது. அவன் சாத்தானின் பிள்ளைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மத வழிபாட்டில் உள்ளவர்கள்
பாவத்துல வாழுகிறவர்கள், சாபத்துல வாழுகிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகள். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ஒன்றான மெய்த்தேவனை தகப்பனாக அப்பா பிதாவாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை தந்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது யோவான் 8:42 இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். பாருங்கள், இயேசு பிதாவிடத்திலிருந்து வந்தவர். அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்தில் நீங்கள் அன்பாயிருந்தீர்களாக இருந்தால் இயேசுடைய வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய சாயலாக, இயேசுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பொழுதும் பாருங்கள், தேவன் தன்னுடைய குமாரனை மீண்டுமாக இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை அவருடைய பிள்ளைகளாக மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் அவரே என்னை அனுப்பினார் என்று இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த பரிசேயர் சதுசேயர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன், சுயமாய் நான் வரவில்லை என்று இயேசு சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த ஒன்றான மெய்த்தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை ஏற்றுக் கொள்வார்கள். பாருங்கள், யோவான் 8:43 பார்க்கும் பொழுது, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறது நான் அல்லவா? பாருங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசுவை மறுதளித்து விடுவார்கள். இதாகவே நீங்கள் படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில பாருங்கள், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமினுடைய தேவன் தான் எங்களுடைய தேவனும். பாருங்கள், அவருடைய ஆபிரகாம் சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். இயேசு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில வருகிறார். பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாக தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறார். பாருங்கள், பிசாசின் பிள்ளைகள் பாருங்கள், யோவான் 8 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொள்ளை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். பாருங்கள், அவன் பொய்யை அப்படியே தன்னுடைய கட்டுகளாக வைத்திருக்கிறான். பொய்யும், திருடுவது, கொல்லுவது, அழிப்பதை மனிதர்களுடைய சிந்தையில மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி மதங்களுக்கூடாக பாவத்திற்கூடாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது அவனுடைய அப்படி செய்கிறவர்கள் பொய்யின் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறது சத்தியம். யோவான் 8:45 நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பாருங்கள், இப்படியாக யோவான் 8:32 சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தால் உங்களை விடுதலையாக. நீங்கள் பாவத்துல வாழ்ந்தீர்களாக இருந்தால், மதத்துல வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அதற்கால்தான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்க என்று வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் திருடனாக யோன் 10:10 சொல்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் அந்த நாங்கள் ஆதாம் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக எங்களை இயேசுவை போல மாற்றி அவருடைய ராஜ்யத்தில வாழ வைக்கிறதுக்காக இயேசு வந்தார். நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தேவன் படைக்கும் பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவருடைய சரீரத்தை சுற்றி ஒரு ஒளிமயமான ஒரு வஸ்திரம் வஸ்திரத்தை மூடி இருந்தது. தேவன் ஒளி வஸ்திரத்தை அவர்களுக்கு குளோரி லைட்டான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அவர்கள் நிர்வாணமாக இருந்தாலும் அவர் வெட்கப்படவில்லை. ஆனால் பாவம் செய்த பின்பு அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதனையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பாருங்கள், இந்த பழத்தை தேவன் கொள்ள வேண்டாம் என்ற விருட்சத்தின் கையை அவர்கள் புசித்தது நிமித்தம் அந்த விருட்சத்தை பார்த்து அவர்களுடைய கண்களில் இச்சை வந்தது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்படியாக அவர்கள் பாவத்தில் விழுந்தது நிமித்தம் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி நிர்வாணிகளாக பாருங்கள், அந்த ஒளி வஸ்திரம் ரிமூவ் பண்ணப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற அந்த மாம்ச சரீரம் அவர்களுக்கு அன்றைக்கு பாவத்தின் பின்பாக வந்தது. இப்படியாக தேவன் அதற்காகத்தான் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அவர் ஒழித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு வந்து பேசிவிட்டு அவருடைய ராட்சியம் ஒரு குளிர்ச்சியான ராட்சியம். இப்படியாக பேசிவிட்டு போகிறார், உரையாடி விட்டு அவர்களை சந்ததியோடு போகிறார். பாவத்துக்கு பின்பாக சந்ததிக்கு விலகி விருட்சத்துக்களை ஒழித்து கொண்டார்கள். அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன். பாவம் செய்யும் பொழுது அந்த ஒன்றான மெய்தவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர்கள் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார். பாருங்கள், இவர்கள் ஒழித்துக் கொள்கிறார்கள். அதற்கு பின்பு அவர்களுக்குள்ள தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு நிறுத்தப்படுகிறது. இப்படியாக இயேசு மீண்டுமாக மனிதனாக வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக ஆதாம் இழந்த அத்தனை அதிகாரங்களை இயேசு கிறிஸ்து மீண்டும் பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நின்றைக்கு வந்த பிசாசு உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். மனிதர்களை இந்த உலகத்தின் லீடர்ஸ் எல்லாம் இன்றைக்கு அந்த உலகத்தின் அதிபதிக்கு கீழாக இந்த ஓரிந்து சேர்க்க பாவங்களை சட்டமாக அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையிலே இவை பெரிய பெரிய மகா பாவங்களாக இருக்கப்படுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலேயும் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தை உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார். இப்படியாக அந்த அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி இன்றைக்கு இந்த உலகத்தில பாவத்தை செய்யப்படுகிற, திருடுவது, கொல்லுவது, அழிக்கிறது, இந்த நாடுகளுக்குள்ள யுத்தங்களை உருவாக்குற அவன் தள்ளப்பட்டதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும் எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர். ஒரு நாள் இடுப்பு செய்த தேவர்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும் விலகி போகாதிருங்கள், பிரயோஜனமற்றதன் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவர்களை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகள். இன்னைக்கு இந்த தேவர்களின் வணக்கங்கள் எல்லாம் வீணானவைகள். இந்த தேவர்களை ஒரு நாள் தண்டிக்கிறவர் தான் எங்களுடைய ஒன்றான நினைத்தவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறீர்கள், இப்படியான பாகால் தேவர்களை, இப்படியான பல விதமான விக்கிர தேவர்களை வணங்கினால்
அவைகள் வீணானவைகள் என்று பாருங்கள். சாமுவேல் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 14 22 வசனத்திலே இப்படியான வீணான தேவர்களுக்கு மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ என்று எரேமியா கேட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவா அதை செய்கிறவர், மழையை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருப்பதை நிமித்தம் தான் இயேசுவும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். பாருங்கள், அவர் வார்த்தை கூடாக அந்த பிசாசை மேற்கொண்டார். பாருங்கள், வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. இப்படியாக வனாந்தரத்தில கொண்டு போகப்பட்டு நாங்கள் 4 8 வசனத்திலேயும் உலகத்தின் சகல ராக்கியங்களையும் அவர்களின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்து, நீர் சாஷ்டமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். பாருங்கள், அவன் ஆதாம் ஏவாள் இழந்த அதிகாரத்தை இயேசுவையும் அடிபடியும்படியாக இயேசுவையும் தன்னை பணிந்து கொண்டு இந்த உலக ராஜ்யத்தை உமக்கு தருவேன் என்று அவர் பிசாசு இயேசுவிடத்தில் சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது இயேசு அப்பாலே சாத்தானே, அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இப்படியாக பிசாசு போனதையும் பாருங்கள். இயேசுவுக்கு தூதர்கள் உதவி செய்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் 4:4 பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், 28 வசனத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்து பாருங்கள், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவனோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் எபிரேயர் 12 1 வசனத்தில, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை நாங்கள் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோம். இதுதான் தேவன் எங்களுக்கு கற்று தந்ததாக நாங்கள் இயேசுவை தான் நோக்கிய ஓட்டத்தில ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். ஆமாண்டவரே, எங்களுக்கு வாசம் செய்கிறது அவனாக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இறுதியை நீர் வாசம் செய்கிறது அவனாக இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்கு இருக்கிறது அவன் நீர் பெரியவர். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல வந்து அந்த பெரியவரிடத்துல வந்து உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்த்து நீர் பெரியவர். இந்த பரலோக ராஜ்யத்தை அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இப்பொழுது பெற்று
அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பிரஜைகளாக ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மறுவரை கேட்க போகிற ஒவ்வொருவரோடு நீ பரிசுத்த ஆவியான பின்னப்படுவீராக. பிசாசுக்கு எதிர்த்திருக்க உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து எங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் என்பதை இந்த உலகம் கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சுவிசேஷத்தை அறிவிக்க இன்னும் பல விதமான புதிய பாதைகளை உருவாக்குவீராக. துதிகள் மகிழ்ச்சி மக்களை செலுத்தி ஆண்டவருடைய கேட்டு பேசி நாமத்தில் அவருடைய வார்த்தை ஜெபிக்கிறேன். நல்லதாவே ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்தியை நமக்கு எடுத்து வந்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். உலகத்தின் அதிபதியும் ஒன்றான மெய்த்து. உலகத்தின் அதிபதி பொய்க்கு பிதாவானான். அவன் தந்திரம் உள்ளவன். அங்கே ஆதாம் ஏவாளை வஞ்சித்து தோட்டத்திலே அங்கே கீழ்ப்படியாமை ஏற்படுத்தி பொய்யை விதைத்தார். அவர்கள் அந்த பகல் குளிர்ச்சியான தேவனுடைய சமூகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அப்படியாக ஒன்றான மெய்த்தவன் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். தோளுடைகளை அணிவித்தார். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படியாக அருமையான வார்த்தையின் வெளிச்சம், நமக்கு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாயத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். God bless you, sister. God bless you, நேயர்களே. ஆமென். ஆமென். God bless you too, Pastor. ஆமென், ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சமாக நமக்கு வெளிப்பட்டது. உலகத்தில்